வெல்கம் டு த ரே ஆஃப் பாசிட்டிவிட்டி. இப்போ வந்து நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் இருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய டிசையர்ட் பர்சன் வந்து என்ன நினைக்கிறாங்க, இந்த கனெக்ஷனை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாமா இல்லை வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பைல் நம்பர் 1 வந்து இந்த அழகான இது வந்து ஆப்பிள்னு சொல்லவா டொமேட்டோன்னு சொல்லவான்னு தெரியல. ஓகே, ஸோ வந்து இந்த ஒரு அழகான லெட்ஸ் கீப் இட் அஸ் ஆப்பிள். தென் பைல் நம்பர் 2 வந்து இந்த கிரேப்ஸ் அண்ட் பைல் நம்பர் 3 வந்து இந்த பனானா. மெடிடேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பைல் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எது தோணுதோ அந்த பைலுக்கு டைரெக்டாக கிளிக் பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து டைம் ஸ்டாம்ப்ஸ் இருக்கும். இதுதான் வந்து ரூல். ஸோ யா, ஹாய் பைல் நம்பர் 1. ஸோ பைல் நம்பர் 1 நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் டிசையர்ட் பர்சன் வந்து எந்த மாதிரியான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம அவங்க எப்படி நினைக்கிறாங்க, இல்லை அவங்க ஏதாவது ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்களா, இந்த ரிலேஷன்ஷிப்பை கேரி ஆன் பண்ணலாமான்ட்டு பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 1 உங்கள் டிசையர்ட் பர்சன் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இன்னும் ஒரு கார்டு எடுக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய கனெக்ஷன் பற்றி ஒரு கார்டு. ஓகே, ஸோ ஏன் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன், ஒய். ஓகே, தென் ஏன், என்ன ஃப்யூச்சர் ஆக்ஷன்ஸ் இவங்க எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, அவங்க வந்து உங்களை பற்றி, உங்கள் கனெக்ஷன் பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ குரூப் நம்பர் 1 இந்த பர்சன் வந்து கரண்ட்லி வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் கார்டு. ஸோ இவங்க வந்து கரண்ட்லி வந்து ஒரு கெரியர் ஃபோக்கஸ்டாகவோ இல்லை வந்து வேறு எதுலையாவது ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பிகாஸ் வந்து அது சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பார்ட்னராக இருந்தாலுமே இந்த பர்சனுக்கு வந்து மல்டி டாஸ்கிங் வந்து பண்ண தெரியாது. ஒரு சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து மல்டி டாஸ்க் வந்து பண்ண தெரியாது. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு இது தான் வந்து ஃபுல்லும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பர்சன் தான் அந்த அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பர்சன் தான். லவ் பண்ணாலும் சரி, அவங்க ரொம்ப அதிகமாக லவ் பண்ணுவாங்க. இல்லை கெரியர் ஃபோக்கஸ்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் அவங்க பயங்கர ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. அவங்களால வந்து வேறு எதுவுமே வந்து ஃபோக்கஸ் பண்ண அவங்களுக்கு வந்து தெரியாது. அவங்களால முடியாது, இல்லை எனக்கு வந்து அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பர்சன் இவங்க. தென் வந்து அவங்க வந்து எப்படி வந்து நினைக்கிறாங்க அப்படின்னா வந்து ஆக்சுவலி வந்து உங்களை பற்றி வந்து எப்படி நினைக்கிறாங்கன்னா, இந்த பர்சன் வந்து நீங்கள் வந்து ஒரு ரொம்ப நல்ல பர்சன், ரொம்ப கேரிங், உங்கள் கூட இருந்தால் அவங்களுக்கு வந்து ரொம்ப 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 லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அவங்க வந்து உங்களை வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக தான் பார்க்குறாங்க. நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து நோ கான்டாக்டில் இருக்கிறாங்க. லைக் அவங்களுக்கு வந்து வேறு ஒரு தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் இருக்கான்னு பார்க்கலாமா? ஓகே, தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன், நோ. யா, தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நோ, தெர் இஸ் நோபடி ஹியர். இங்கே வந்து யாருமே கிடையாது, தேர்ட் பர்சன் சொல்லிட்டு யாருமே கிடையாது. ஏன்னா இந்த பர்சன் வந்து ஒரு இதில் தான் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. இவங்க வந்து மல்டி சாய்ஸஸ் வந்து வச்சுக்க வந்து அவங்க விரும்ப மாட்டாங்க. இவங்களுக்கு வந்து இந்த எனர்ஜி வந்து சில நேரம் வந்து லவ் பண்ணால் ரொம்ப அப்சசிவாக லவ் பண்ணுறதுனால அந்த எனர்ஜியிலே வந்து ரொம்ப அங்கேயே ஸ்டக்காகி இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இவங்களால மல்டி டாஸ்க் வந்து பண்ண முடியாது. இது ஏன் வந்து நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் அப்படின்னா, அவங்களால வந்து பேச முடியல, அவங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. தே ஃபீல் அது வந்து ஒரு மாதிரி நான் வந்து டெய்லி எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஆனால் எப்படி வந்து
நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். நான் ஒரு இதில ஃபோக்கஸ்டா இருக்கேன். ஸோ இங்கே வந்து என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியல. எனக்கு வந்து டைம் வேணும் கெரியர் குரோத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பெர்சன் வந்து ஆ பேசாமயே இருக்கிறாங்க. அவங்க வந்து பேசணும்னு நெனைப்பாங்க. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனைப்பாங்க. பட் மேபி வந்து சொன்னா நீங்க ஹர்ட் ஆகிருவீங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க ஆ அவங்க வந்து அமைதியா இருக்கிறாங்களோ என்னமோ! அண்ட் அவங்க வந்து ஃப்யூச்சர் ஆக்ஷன் வந்து வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்திருக்கு. ஸோ வந்து இந்த இது வந்து எப்படி சொல்றது? ஒரு லக்கி வீல்ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அந்த லக்கி வீல் வந்து திரும்பிடும். ஸோ வந்து அது வந்து திரும்புறதுக்கான நெறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் அவங்க வந்து உங்கள மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு தான் நெனைக்கிறாங்க. தே டுக் அ பிரேக். அவங்க வந்து ஒரு பிரேக் மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து வேற என்ன நீங்க வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? அவங்க வரும்போது, அவங்க வருவாங்களா? ஃபர்ஸ்ட்டு அவங்க வருவாங்களான்னு பார்க்கலாம் திருப்பி. எஸ் அவங்க வருவாங்க. நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? நீங்க ஓகே. ஓகே. நீங்க வந்து பை தென் வந்து மூவ் ஆன் ஆகி இருப்பீங்க. இவங்க கிட்டேருந்து. இவங்களுக்கு வந்து எப்படின்னா வந்து ஒண்ணு ஃபோக்கஸ் பண்ணி நீங்க அது வந்து உங்களுக்காக தான் அங்க ஃபோக்கஸே பண்ணியிருப்பாங்க இவங்க. இந்த பெர்சன் வந்து உங்களுக்காக ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு வந்து அது வந்து இவங்க வேற யாரையோ வந்து டேட் பண்ற மாதிரியோ, இல்ல வேற யாரையோ பார்க்குற மாதிரி வந்து ஒரு ஃபீலிங் இருக்கும். வேற யாரு கூடயோ போற மாதிரியோ. பட் ஆனா அது ரியாலிட்டி கிடையாது. அவங்க எல்லாமே உங்களுக்காக பண்ணுவாங்க. திரும்பி உங்ககிட்டயே வருவாங்க. பட் வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க வந்து ஆல்ரெடி மூவ் ஆன் ஆகி இருப்பீங்க. எனக்கு போதும்ப்பா சாமி, இவங்க கூட இருந்தே நான் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கோ, இல்ல ஒரு ஒரு விஷயத்துக்கோ நான் கேட்க வேண்டியதா இருக்கு. ஒரு பேர் மினிமம்க்கே வந்து நான் கேட்க வேண்டியதா இருக்கு. நான் ஏன் இவங்க கூட இருக்கணும்? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க. அண்ட் தென் வந்து நீங்க அதுக்கப்புறம் உங்க லைஃப்ல வந்து மேபி வேற எதுலயாவது உங்க ஃபோக்கஸ் போயிருக்கும். இல்ல வேற யார் மேலயாவது உங்க ஃபோக்கஸ் போயிருக்கும். ஸோ, இல்ல நீங்க வந்து ஒரு பெர்சன் புதுசா அப்பந்தான் பேசியிருப்பீங்க. அப்பந்தான் நீங்க பேசியிருப்பீங்க. இந்த பெர்சன் வந்து என்ட்ரி குடுப்பாங்க. என்ட்ரி குடுத்து, ஆ ஓகே நான் வந்து எல்லாமே செட் பண்ணிட்டேன். ஓகே எனக்கு நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். இதுதான் பிரச்சனை, அதுதான் பிரச்சனைன்னு நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். இப்ப நான் என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெர்சன் வந்து நினைப்பாங்க. இந்த பெர்சன் திரும்பி வரதுக்கு 100% சான்ஸ் இருக்கு. அண்ட் இந்த பெர்சன் வந்து உங்க மேல வச்சிருக்க ஃபீலிங்ஸுமே வந்து அ ரொம்ப ட்ரூவா தான் இருக்கு. ஸோ அவங்க வந்து உங்க மேல வந்து பொய்யா ஃபீலிங்ஸ் வைக்கல. பட் கரண்ட்லி தே கான்ட் ஃபோக்கஸ் ஆன் யூ. இப்போ அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். யூ மீன் த வேர்ல்ட் டு மீ. ஓகே. I miss you. I'm ready for a fresh start with you. Don't give up on me. அதுக்கப்புறம் இந்த ஒன்று எடுக்கலாம். ஐம் ஜஸ்ட் கன்ஃப்யூஸ்ட். ஓகே. கரண்ட்லி அவங்க வந்து அவ்வளோ கன்ஃப்யூஷனில் இருக்கிறாங்க. அவங்க உங்கள விட்டு போனது கூட வந்து அது ஏதோ அவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படிங்கிறாங்க. அது ஒரு ரீசனாக சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க லைஃப் வந்து வேறு எதுலேயோ வந்து அவங்க ஃபேமிலி ப்ராப்ளம்ஸு, இல்லை கெரியரில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். அதுக்கு நீங்கள் தான் காரணம், இல்லை இங்கே நான் ஃபோக்கஸ் பண்ணுறனால தான் அங்கே பண்ண முடியல அப்படின்னு அவங்க நினச்சிட்டு நிறைய விஷயம் ஓகே நான் பேசாமல் இருந்தால் இதெல்லாம் வந்து நான் வந்து கரெக்டாக செட்டில் பண்ணிவிட்டு இந்த பர்சன்கிட்ட நம்ம திரும்ப வரலாம். இந்த பர்சன் எனக்காக வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்சன் நினைக்கிறாங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து அதுக்குள்ளே வந்து போதும்ப்பா சாமி இவங்க வந்து ஒரு முடிவே சொல்ல மாட்டாங்க. அவங்க முடிவு சொல்லாமல் நான் என்ன பண்ண முடியும்? நான் தனியாக தவிச்சிட்ருக்கேன் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அப்போது உங்கள் லைஃப்பில் இன்னொரு பர்சன் பார்ப்பீங்க. ஸோ அந்த பர்சன் நீங்கள் அக்செப்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு லெட்ஸ் சீ. அந்த பர்சன் நீங்கள் உங்களுடைய பாஸ்ட் பர்சன் வந்தால் அக்செப்ட் பண்ணலாமா? ஓகே ஜஸ்டிஸ் கார்டு வந்திருக்கு. ஸோ யா அது வந்து இது வந்து கார்மிக் சிச்சுவேஷன் என்னை பார்த்த வரைக்கும்.
ஓகே. ரிவர்ஸில் வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த பர்சன் ரிட்டர்ன் வந்தால் அக்செப்ட் பண்ண வேண்டாம். எ கார்ட்ஸ் ஆர் நாட் அட்வைசிங் யூ டு அக்செப்ட் தட் பாஸ்ட் பர்சன். பிகாஸ் வந்து இது வந்து ஒரு கார்மிக் ரிலேஷன்ஷிப். ஸோ நீங்கள் அக்செப்ட் பண்ணாலும் திரும்ப திரும்ப இந்த பேட்டர்ன் வந்து ரிப்பீட் ஆகும். அவங்க வந்து ஈஸியாக அவங்கள ப்ளேம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு உங்கள் மேலே லவ் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து ஒரு பேர் மினிமம் தான் கம்யூனிகேஷனுங்கிறது. ஸோ அது கூட அவங்களால கொடுக்க முடியல அப்படின்னா தெர் இஸ் நோ பாயிண்ட். ஸோ அவங்க வந்து அவங்கள நீங்கள் அக்செப்ட் பண்ண வேணாம். நியூ பர்சனை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பை லீட் பண்ணிட்டு போகலாம். தட்ஸ் ஆல் அபவுட் பைல் 1. பை பாய். ஹாய் குரூப் நம்பர் 2 கிரேப்ஸ் வந்து சூஸ் பண்ணவங்களுக்கு. ஸோ உங்கள் பர்சன் எப்படிப்பட்ட பர்சன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஓகே. ஓகே. ஸோ உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ ஏன் இந்த நோ கான்டாக்ட் ரிலேஷன்ஷிப் ஆச்சு? ஓகே. தென் அவங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க? ஓகே. ஸோ இஸ் தேர் எனி தேர்ட் பார்ட்டி? ஓகே. ஓகே. ஃப்யூச்சர் ஆக்ஷன்ஸ் அவங்க என்ன எடுப்பாங்க? ஓகே. அவங்க திரும்ப வருவாங்களா? ஓகே. அண்ட் ஏன் வந்து எனக்கு இன்னும் ஒரு கிளாரிட்டி இங்கே கிடைக்கல. ஸோ நான் வந்து ஏன் அவங்க விட்டு போனாங்க, ஏன் வந்து இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ஷிப்னு பார்க்குறேன். ஓகே. ஒய் நோ கான்டாக்ட்? ஓகே. ஒய் நோ கான்டாக்ட்? ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பர்சன் வந்து எப்படின்னா இந்த பர்சனுக்கு வந்து நிறைய விஷயம் வந்து அவங்க அவங்க லைஃப்பில் இருக்கும். பட் ஆனால் அவங்க வந்து அதுக்கு கிரேட்ஃபுல்லாகவே ஃபீல் பண்ண மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் அவங்க புலம்பிட்டு ஏன் இப்படி நடந்துடுமோ அப்படி நடந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. பட் வந்து இவங்க வந்து லாஜிக்கலாகவும் யோசிப்பாங்க. நான் ரொம்ப லாஜிக்கலாக யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாசிட்டிவ் பாயிண்ட்ஸை வந்து அவங்க விட்டுருவாங்க. ஸோ இந்த பர்சன் இப்படி தான் அப்படின்னு கண்டிஷ்னலாக கூட இருந்து இருப்பாங்க. ஜஸ்டிஸ் கார்டு வந்து அதுதான். ஸோ இந்த பர்சன் வந்து ரொம்ப கண்டிஷ்னலாக இருப்பாங்க. அண்ட் தென் வந்து இந்த பர்சனுக்கு வந்து உங்கள் கூட வந்து ஒரு அழகான லைஃப் வாழணும்னு ஆசை இருக்குது. லைக் ஒரு இங்கே பாருங்களேன், நீங்களே பாருங்கள். ஒரு ஒரு மேல் அண்ட் ஃபீமேல், அப்புறம் ஒரு அழகான 2 குழந்தைங்க இருக்குது. அப்புறம் வந்து இந்த ஃப்ளோவில் வந்து தண்ணி போயிட்டே இருக்குது. ஸோ வந்து அப்படியே வந்து ஃப்ளோவில் வந்து இருக்கணும். அதுவாக தானாக எல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. பட் இந்த பர்சன் வந்து ஒரு சில விஷயம் வந்து எஃபர்ட்ஸ் போடணுமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சில விஷயத்தில் வந்து எஃபர்ட்ஸ் போடணுமா அப்படின்னு இருக்குது. ஏன்னா அது தானாக நடக்கட்டும். இஃப் இட் இஸ் அது நடக்கணும்னு இருந்தால் அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நினைக்கிற பர்சன். பட் ஆனால் அதை நடத்தி காட்டணும் அப்படிங்கிற ஒரு எஃபர்ட் வந்து எல்லாத்துக்கும் வராது. ஸோ அந்த பர்சன் வந்து இந்த மாதிரியான ஒரு பர்சன். ஏன்னா இவங்க வந்து ஒரு பீப்புள் ப்ளீஸர் ஒரு வகையில். ஸோ இவங்க என்ன நினச்சிப்பாங்க, அவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னு ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்ட் எதனால் உங்களுக்கு வந்து நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ஷிப் வந்திருக்கும் அப்படின்னா, ஒரு டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் ஆகிருக்கு. மேபி நீங்கள் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். அண்ட் அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க ஐ மீன் ஒரு காலேஜ்
ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை வந்து அவங்க கூடவே கொலீக்காக இருக்கலாம், அவங்க கூட வேலை பார்க்குறவங்க, இல்லை அவங்க கூடவே இருக்கிறனால, பக்கத்துலேயே இருக்கிறனால, அந்த பர்சன் வந்து இவங்க கூட அட்டாச் ஆனனால, நீங்கள் லோன்லியாக ஃபீல் பண்ணி, இல்லை அந்த பர்சன் இந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஒரு பர்சன் வந்து ஏதோ ஃப்ரெண்டுங்கிற பேரில் ஒரு சில விஷயம் பண்ணுறது, இவங்களுக்கு வந்து என் பார்ட்னர் வந்து இதெல்லாம் பண்ணலையே, இப்போ கூடயே இருக்கிறதுனால நான் என்ஜாய் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து ஒரு டிஸ்டன்ஸ் வந்து உங்ககிட்ட மெயின்டைன் பண்ணி நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் வந்திருப்பாங்க. ஏன் என் பார்ட்னர் எனக்காக இதெல்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து நீங்களும் இருக்கணும்னு நினைக்கிறாங்க, இன்னொருத்தவங்களும் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ பக்கத்தில் இருக்கிறனால அது வந்து பெருசாக தெரியுது அவங்களுக்கு. தூரத்தில் இருக்கிற நீங்கள் வந்து அவ்வளோ பெருசாக அவங்களுக்கு தெரியல. நீங்கள் பக்கத்தில் இருந்தால் அதை பண்ண தான் போகிறீங்க. பட் அது வந்து அவங்களால புரிஞ்சுக்க முடியல. அந்த மொமெண்ட்டில் வந்து அவங்க என்ஜாய் பண்ணிவிட்டு, ஓகே இப்போ வந்து இந்த மொமெண்ட்டை என்னால் என்ஜாய் பண்ண முடியல. இது தடங்கலாக இருக்குது. ஸோ நடக்கும்போது அது நமக்குன்னு இருந்தால் அது தானாக நடக்கும். அந்த பர்சனும் இல்லை வந்து வேறு எதுலையாவது நான் மீட் பண்ணிவிடுவேன் அந்த பர்சனை. மீட் பண்ணிட்டு இந்த ஒரு ஹாப்பி எண்டிங்குள்ளே நம்ம போயிடலாம். டெஸ்டைனி வந்து இதுதான் பிளான் பண்ணியிருக்குன்னா இதுதான் நடக்க போகுது. பட் அது வரைக்கும் நான் இந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் ஒரு மாயை உலகம் சொல்லுவாங்கள்ல, அந்த இடத்துல வந்து இந்த பர்சன் வந்து ஸ்டக் ஆகி இருக்கிறாங்க இப்போதைக்கு. பட் அங்கேயும் வந்து ஒரு சில நேரம் உங்களை நினைக்க தான் செய்கிறாங்க. அவங்க வந்து நீங்களும் வேணும், லாங் டிஸ்டன்ஸில் வந்து நீங்களும் வேணும், பக்கத்தில் இருக்கிற அந்த பர்சனும் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த பர்சன் திரும்ப வருவாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா வந்து இந்த பர்சன் வந்து உடைஞ்சு போன கப்பே தான் இந்த பர்சன் பார்த்துட்ருப்பாங்க. இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அந்த கப்ஸை அவங்க பார்க்க மாட்டாங்க. நீங்கள் சின்னதாக ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பீங்க, இல்லை சின்னதாக ஒரு எஃபர்ட்ஸ் போடாமல் விட்டுருப்பீங்க. ஒரு டிஸ்டன்ஸ்னாலேயோ இல்லை வந்து ஏதோ ஒரு விஷயத்துனால, ஏதோ ஒரு ஃபேமிலி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோ ஏதோ ஒரு இதனால நீங்கள் பண்ணாமல் விட்டுருப்பீங்க. அவங்கக்கிட்ட உள்ள குறைகளை மட்டுமே பார்க்குறாங்க. இந்த பர்சன் ரொம்ப ஓவர் திங்கிங் பர்சன். ஸோ ரொம்ப வந்து காம்ப்ளிகேட் பண்ணி வைக்கிற பர்சன் இந்த பர்சன். ஸோ காம்ப்ளிகேஷன்ஸை மட்டுமே பார்க்குறாங்க. இவங்களாம் வந்து இல்லை நல்லதும் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதே கிடையாது. அவங்க வந்து இங்கே ஏன் நம்ம கால் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் யோசிக்கிறாங்க. ஸோ உங்களை குறை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. லைக் வந்து இல்லை நீ தான் தப்பு. உங்களையே வந்து எப்படி ஃபீல் பண்ண வைப்பாங்கன்னா, நீலாம் வொர்த்தே இல்லைங்கிற அளவுக்கு வந்து ஃபீல் பண்ண வைப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த பர்சன் வந்து திரும்பி வர்றதுக்கு வந்து மேபி அவங்க ஹீல் ஆனால் திரும்ப வரலாம். பட் ஹீல் ஆகுறது வந்து ரொம்ப கஷ்டம்தான் அவங்க ஹீல் ஆகுறது. ஏன்னா இவங்க ரொம்ப வந்து காம்ப்ளிகேட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க லைஃபே வந்து சிம்பிளாக வந்து சூஸ் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். பட் ஆனால் அவங்களே அவங்க லைஃப்பை வந்து காம்ப்ளிகேட் பண்ணி ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த பர்சன்கிட்டேருந்து நீங்கள் மூவ் ஆன் ஆகுறது நல்லது. ஸோ இந்த பர்சன் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல வர்றது என்னென்னா, ஐ எம் ஸ்கேர்ட் ஆஃப் லூசிங் யூ. இந்த பர்சன் வந்து நல்ல மேனிப்புலேட்டிவாக இருக்கிறாங்க. ஸோ வேறு என்ன, ஐ வாண்ட் டு ரீச் அவுட் பட் ஐ எம் அஃப்ரைட் பிகாஸ் தே ஆர் காம்ப்ளிகேட்டிங் தேர் ஓன் லைஃப். ஸோ தெரிஞ்சால் நீங்கள் திட்டுவீங்கன்னு சொல்லிட்டு I just see you as my friend, okay? I'm ready for a fresh start with you, okay? I'm just confused. Okay, இந்த கன்ஃபியூஸ் வந்து எப்போ பார்த்தாலும் வருது. ஓகே, ஏன்னா அவங்க அதுக்காக தான் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனுக்கே போயிருக்காங்க. ஓகே, இந்த பர்சன் வந்து உங்கள் மேலே வச்சுருக்க ஃபீலிங்ஸே அவங்க ரியலைஸ் பண்ணலன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் மேலே வந்து உங்க கூட இருந்தால் லைஃப் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. பட் வந்து ஆல்ரெடி அவங்க கூட பக்கத்தில் வேறு யாரோ இருக்கிறாங்க. அண்டு அந்த பர்சன் வந்து ஒரு மாதிரி வேறு மாதிரி அவங்கக்கிட்ட வந்து சொல்லி வேறு மாதிரி அவங்கள வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து இந்த பர்சன் வந்து உங்களை பிளாக் பண்ணிட்டாங்க, இல்லை வந்து நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனுக்கு வந்து போயிட்டாங்க. ஸோ அவங்க வந்து உங்ககிட்ட இதெல்லாம் சொல்ல வரணும்னு ட்ரை பண்ணுறாங்க. பட் இவங்க வந்து ஒரு பீப்புள் ப்ளீஸர். ஸோ சொல்ல மாட்டாங்க. உங்க கூட இருந்தால் லைஃப் நல்லாயிருக்கும், சரி பார்ப்போம், அதுவாக வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டுருக்காங்க. என் தலையெழுத்து இதுதான் அப்படின்னும் சொல்லிட்டு அவங்க இருக்கிறாங்க. இந்த பர்சனோட எனர்ஜி வந்து ரொம்ப லோவாக இருக்குது. வேறஸ் உங்கள் எனர்ஜி வந்து ரொம்ப ஹை
ஒரு நல்ல எனர்ஜியில் இருக்குது. ஸோ நீங்கள் பெட்டர் மூவ் ஆன் ஆகுறதே நல்லது. ஏன்னா இவங்க வந்து ஒரு நார்சிசிஸ்டிக் பர்சன் மாதிரி தோணுது. இவங்க 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 கையில் வந்து வாழைப்பழத்தை உரிச்சு கொடுத்தா கூட இவங்க வந்து வாயில் ஊட்டி விடணும்னு தான் நினைப்பாங்களே தவிர, இவங்க இவங்களா வந்து ஒரு எஃபர்ட்டும் போட்டு இவங்களா பண்ணணும்னு நினைக்கிற பர்சன் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து அவங்களுக்கு சொன்னாலும் அது புரிய போகிறது கிடையாது. ஸோ யூ பெட்டர் மூவ் ஆன் அவங்கக்கிட்டேருந்து. யா, தேங்க் யூ. தட்ஸ் ஆல் ஃபார் பைல் பி. பை. ஹாய், குரூப் நம்பர் 3 இந்த வாழைப்பழத்தை சூஸ் பண்ணியிருக்கோங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் பர்சன் வந்து எப்படிப்பட்ட பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, நான் நல்லா ஷஃபில் பண்ணிக்கிறேன். ஓகே, ஏன் இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ஷிப்? ஏன் 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 அவங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க? என்ன இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி என்ன நினைக்கிறாங்க? வாவ், ஓகே, இது வந்திருக்கு. ஓகே, ஃப்யூச்சர் ஆக்ஷன்ஸ் அவங்க என்ன எடுப்பாங்க? ஓகே, ஸோ நீங்கள் இந்த பர்சனை விட்டு மூவ் ஆன் ஆகுறது நல்லதா இல்லை அங்கே இருக்கிறது நல்லதா? ஓகே, ஸோ யா, நான் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த பர்சன் வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான பர்சன். அண்ட் இந்த பர்சனுக்கு வந்து நிறைய அவங்க லைஃப்பில் வந்து பார்த்துருப்பாங்க. ரொம்ப ஒரு மெச்சூர்டான பர்சன் தான் இந்த பர்சன் வந்து. ஸோ இந்த பர்சன் வந்து மேபி உங்ககிட்டேருந்து ஒரு பவுண்ட்ரிஸ் மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. நான் தப்பாக சொல்லலை, பட் ஒரு குட்டி பவுண்ட்ரிஸ் மாதிரி. ஏன்னா இந்த பர்சன் வந்து ரொம்ப மெச்சூர்டான பர்சன். இவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து எதுவுமே வந்து அவங்களுடைய இதில் வந்து விட மாட்டாங்க, அவங்களுடைய சர்க்கிளில். ஏன்னா இவங்க அவ்வளோ அடி வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க கோ த்ரூ பண்ணதே ஜாஸ்தி. அதனால் வந்து இந்த பர்சன் வந்து ரொம்ப அடி வாங்கியிருக்காங்க. இந்த பர்சன் வந்து உங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், ரொம்ப ஒரு ஹாப்பியான லைஃப் வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ட் மேபி உங்கள் கூட சேரணுங்கிறதும் நினைக்கிறாங்க இந்த பர்சன். எனக்கு தப்பாக தெரில. 3 ஆஃப் கப்ஸ் எப்போயுமே ஒரு தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் இங்கே வந்து எனக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா வந்து உங்கள் கூட வந்து சேரணும், உங்கள் கூட ரீயூனியனும் சொல்லுவாங்க. ஸோ ரீகன்சைல் ஆகணும் அப்படின்னு இந்த பர்சன் நினைக்கிறாங்க. ஸோ ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பர்சன் விட்டு போகணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து ஓவராக அப்சஸ்ட் ஆகி இருக்கிறீங்க. அவங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தங்க வந்து இந்த மாதிரி அப்சஷன் அந்த மாதிரி கொடுத்து அவங்க விட்டு போயிருப்பாங்க. ஸோ அவங்க அப்படி விட்டு விட்டு போக போக அந்த இம்பல்சிவாக இருப்பாங்க. ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து எல்லாருமே வந்து ஒரு மாதிரி அளவுக்கு அதிகமான அன்பு கொடுப்பாங்க. அந்த மாதிரி நீங்களும் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு விட்டு போயிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அது ஒரு மாதிரி ஸ்டக் ஆகி இருக்கிறாங்க. அந்த பாஸ்ட் ட்ராமாஸ்லேயே வந்து ஸ்டக் ஆகி இருப்பாங்க. என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு தெரியாது. ஐயையோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இவங்க வந்து
கண்டுக்க மாட்டாங்க. மேபி இது ஒரு ரன்னர் சேசர் மாதிரி இருக்கும். அவங்க வந்து ஒரு ரன்னரா இருப்பாங்க. நீங்க வந்து சேஸ் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து அது பிடிக்கல. நீங்க வந்து ஒரு நல்ல சோல். எதுக்கு வந்து இந்த பெர்சன் வந்து சேஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க? அளவுக்கு அதிகமான அன்பு குடுக்குறாங்க. அது வந்து எனக்கு திகட்டுது. சில நேரம் வந்து அப்சஷன் சொல்லுவாங்கல்ல, அப்சஷன் வந்து இருக்கக்கூடாது. லவ் தான் இருக்கணும். அப்சஷன் இருக்கக்கூடாது. இந்த பெர்சனுக்கு அது தெரிஞ்சிருச்சு. ஸோ வந்து இந்த பெர்சன் வந்து ஒரு மாரி கன்ஃப்யூஸ்டா இருக்காங்க. பயமும் இருக்கு இந்த பெர்சனுக்கு. உங்ககிட்ட வர்றதுக்கே பயமா இருக்கு. எங்க வந்து நீங்க ரொம்ப அப்சஷன் ஆகி, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நீங்க அ ஐயோ! இது பண்ணலன்னா அவங்க ஹர்ட் ஆயிடுவாங்க. ஐயோ! இவ்ளோ அட்டென்ஷன் என்னால குடுக்க முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெர்சன் நெனைப்பாங்க. அப்சஷனாலேயே வந்து அவங்களுக்கு பயம் வந்து தள்ளி வந்திருப்பாங்க இந்த பெர்சன். ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த பெர்சன் பேசுவாங்க. அப்பயும் உங்க மேல வந்து ஒரு ஒரு கன்ஃப்யூஸ்டான ஒரு ஸ்டேட்ல தான் இருப்பாங்க. ஸோ நீங்க அக்செப்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, பண்ணலாம். பட் உங்களுடைய அப்சஷன குறைச்சுக்கோங்க. ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் லவ் குடுங்க. அவங்க எவ்வளோ குடுக்குறாங்களோ, நீங்க அவ்வளோவே குடுங்க. ஓகேவா? ரொம்ப ஜாஸ்தியாவோ, இல்ல கம்மியாவோ குடுக்க வேணாம். இந்த பெர்சனுக்கும் உங்க மேல வந்து லவ் வரும். அதுக்கப்புறம் அவங்களும் வந்து வருவாங்க உங்ககிட்ட. பட் ஆனா, அது வந்து ஒரு ஒரு அளவுக்கு அதிகமா இருக்காது. தனக்கு போக இருக்காது. செல்ஃப் லவ்வுங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் இருக்கணும். செல்ஃப் அப்சஷனாவும் மாறக்கூடாது. அட் த சேம் டைம். ஸோ செல்ஃப் லவ்வும் இந்த பெர்சனுக்கு இருக்கும். நீங்களும் வந்து அந்த மாதிரி ஒரு பெர்சன் எமோஷ்னலி மெச்சூர்டான ஒரு பெர்சன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெர்சன் வந்து நினைப்பாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த கேப் விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்பி வரும்போது நீங்கள் எமோஷ்னலி மெச்சூர்டான பெர்சனா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து அந்த மாதிரி ஆனீங்க அப்படின்னா ஃபைன். பட் அப்பயும் அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கு. ஐயோ! இந்த பெர்சன் எமோஷ்னலி மெச்சூர்டா இருப்பாங்களா? எனக்கு பயமாவே இருக்கு. இவ்ளோ அப்சஷனா இருக்கிறாங்க. ஏன் இந்த விஷயம் வந்து ரொம்ப இந்த ஒரு சின்ன விஷயம், அதுக்கு ஏன் இவ்ளோ அப்சஸ்ட் ஆகுறாங்க? அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெர்சன் நெனைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஈக்குவல் லவ் இருந்தாலே போதும். ஏன்னா, அதுதான் ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைலு. இல்லன்னா வந்து என்னைக்காவது ஒரு நாள் வந்து இந்த பெர்சன் என்ன ஹர்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க, அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயப்படுறாங்க. ஸோ, நீங்க வந்து அந்த ஈக்குவல் லவ் குடுத்துட்டு, அ ஒரு மாதிரி அ கரெக்ட்டா இருந்தீங்க அப்படின்னா வந்து, திஸ் ரிலேஷன்ஷிப் வில் டேக் ஆஃப். அண்ட் இந்த பெர்சனுக்கும் வந்து நீங்க கரெக்ட்டா இப்படி இருக்கணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணா லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னும் நெனைக்கிறாங்க. உங்க கூட பேசணும்னு இவங்க நெனைக்கிறாங்க. ஸோ லெட்ஸ் சி வாட் தே ஆர் ஆக்சுவலி விஷிங். அவங்க உங்ககிட்ட என்ன சொல்லணும்னு நெனைக்கிறாங்கன்னு பார்ப்போம். I am here forever and ever. I keep rereading our text. Okay. You mean the world to me. I'm sending you messages via telepathy. I wish I would have met you earlier. Okay. ஸோ இந்த பெர்சன் வந்து உங்கள் மேலே வந்து லவ் வச்சுருக்காங்க. எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த இந்த இது இந்த இந்த கார்டு கூட இது கன்ஃப்யூஷன் எனர்ஜி. பட் வந்து இது வந்து ஒரு பயம் தான் அவங்களுக்கு. வேறு எதுவுமே கிடையாது. அவங்க வந்து உங்களை முன்னாடியே பார்த்துருந்தா இந்த பயம் எதுவுமே வந்திருக்காது. ஸோ அதனால தான் உங்களை பிளாக் பண்ணியிருக்காங்களே தவிர வேறு எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு பயம்தான். அண்ட் இங்கே எல்லாமே பாருங்கள், அவங்க வந்து ரீரீட் பண்ணிகிட்ருக்காங்க. டெலிபத்திக்கலி உங்களுக்கு மெசேஜஸ் சென்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. எல்லாமே அவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஒரு சைடாக அவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் அவங்களுக்கு வந்து இது ஐயோ! இது பயமா இருக்கு. பழைய பெர்சன் மாதிரி ஆகிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சு யோசிச்சு இது எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சரி நம்ம ரீகன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப திரும்ப உங்கள் மெசேஜையே வந்து ரீட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இந்த பெர்சன் வந்து உங்களை ரீச் பண்ணும்போது யூ ஹாவ் டு பி லவ்விங் யுவர் செல்ஃப். இதுதான் வந்து உங்களுக்கான அட்வைஸ். இது ரொம்ப பெரிய அட்வைஸ். ஐ நோ இட்ஸ் வெரி டஃப். பட் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அப்சஷன் வந்து ஹெல்த்தி கிடையாது அஃப்கோர்ஸ். ஸோ அவங்களும் வந்து உங்கள் கூட கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு தான் இருக்கிறாங்க. ஜஸ்ட் பயம்தான். அவங்களுக்கு அந்த ட்ரஸ்ட்டை வந்து நீங்கள் பில்ட் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து தே வில் கம் பேக் டு யூ அண்ட் ஹாப்பி லைஃப் கிடைக்கும். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பயணம் 3. பை பாய்.